முதலாவது அகில விராஜ் காரியவசம். யார் இந்த அகில விராஜ் காரியவசம்? ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் 2022ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இவருக்கு பதவி கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக ஜனாதிபதியின் நிர்வாக விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகராகத்தான் அகில விராஜ் காரியவசம் நியமிக்கப்பட்டார். அரசாங்கத்தால் சம்பளம் கொடுக்கப்பட்டு வந்த ஊழியர்களை தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இவர் அமர்த்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதால அரசாங்கத்துக்கு பாரிய நிதி நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 ஊழியர்களை இவர் தன்னுடைய தனிப்பட்ட வேலைக்காக அமர்த்தி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் எங்கிருந்து போயிருக்கின்றது என்றால் அரசாங்கத்திலிருந்து சம்பளம் போயிருக்கிறது. அதில் 3 நபர்களை இந்த அகில விராஜ் காரியவசம் தன்னுடைய தனியார் பெட்ரோல் செட், அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வேலைக்காக அமர்த்தி இருக்கிறார். இன்னும் ஒருவருக்கு வேலை எதுவுமே கொடுக்காமலே அவருக்கு சம்பளம் போயிருக்குன்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தமாக 4 பேருக்கும் சேர்த்து 28 லட்சம் ரூபாவுக்கும் மேலே மாதாந்தம் சம்பளம் போயிருக்கிறதாகவும், இவ்வளவுமே அரசாங்கத்துக்கான நிதி இழப்பு என்று சொல்லி பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி இவருக்கு வழக்கு விசாரணை போய்த்தான் இப்போ கைதாகி இருக்கிறார். இன்றைக்கு 1:45 மணிக்கு இவர் கைதாகியதோட வருகிற 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனுரு அரசாங்கத்தால் அதிரடியாக இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஒரு புறம் போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருளுக்கு அடிமையாகுவர்களை கைது செய்து அந்த போதைப் பொருளிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக விடுவிப்பதற்காக ஒரு போராட்டம். அடுத்தது இந்த பாதாள குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்து அவர்களுக்கான விசாரணை சர்வதேச அளவில் மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் பதுங்கியிருப்பவர்களை கூட நேரடியாக சென்று கைது செய்யும் அளவுக்கு இந்த அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள், ஜனாதிபதிகள், முன்னாள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் நிதி இழப்பை ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராகவும் இப்பொழுது அனுர அரசாங்கம் அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருது. அதில் தான் பிரதானமான இப்போ செய்திகளில் வந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசமின் கைது. அடுத்தது, பெண் ஒருவருக்கு 14 வருட சிறை தண்டனை. காரணம், கணவரை படுக்கை அறையில், அதாவது அவர் நல்ல நித்திரையில் இருக்கும் பொழுதே அவரை கோடரியால் வெட்டி கொலை செய்த ஒரு பரபரப்பான சம்பவத்துக்கு பின்னால் தான் இந்த பெண் கைது செய்யப்பட்டு இவருக்கு 14 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு அந்த நேரம் வயது 25, கணவருக்கு வயது 26. பெண்ணுடைய பெயர் தமயந்தி, கணவருடைய பெயர் ஹெரத் என்று சொல்லப்படுது. கோடரியால் வெட்டித்தான் இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருக்கிறது. விசாரணைகளில் இந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கணவன் மது போதையில் அடிக்கடி தன்னை துன்புறுத்துவதாகவும் முறையற்ற விதத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துவதாகவும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுக்களின் பின்னணியில் தான் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லியும் இந்த பெண் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதோட 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவரின் பெற்றோருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் இந்த பெண்ணிடமிருந்து வாங்கி கொடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண் ஒரு ஆடை தொழிற்சாலையில் தான் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த கணவரை நித்திரையிலேயே, அப்படியே நல்ல நித்திரையில் இருக்கும் பொழுதே இந்த பெண் இந்த கோடரியால் வெட்டி கொலை செய்ததோட ஒரு செங்கல் சூளையில் அவருடைய உடலை மறைத்து வைத்துவிட்டு அடுத்த நாள் வழமை போல அந்த ஆடை தொழிற்சாலைக்கு இந்த பெண் வேலைக்கு போயிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணோட மாமியார் தான் இந்த உடலை கண்டெடுத்து போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை நடந்து இவ்வளவு நாளுமே விசாரணை நடந்து வந்த நிலையில் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரத்மலானையில் ஒரு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கிறது. 2 கைக்குண்டுகள், அந்த 2 கைக்குண்டுகளில் ஒன்று வெடித்த சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த பகுதியிலேயே கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோட இன்னொரு குண்டு வெடிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அகற்றுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இதனுடைய CCTV காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருக்கிறது. இது யாருக்குமே காயம் ஏற்படையில். நிறைய பேர் இதில் ஓடி தப்பி இருக்கிறாங்க. அந்த காணொலிகளை பார்க்கும்போது தெரிகிறது. அந்த ஒரு கட்டடத்தில் இருந்து நிறைய 2-3 இளைஞர்கள் ஓடுவதும் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பாதாள குழுக்களுக்கு இடையில் இருக்கிற போட்டித்தன்மை, அவர்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடு தான் இதற்கான காரணமாக இருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணைகளில் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு உருக்கமான பதிவு ஒன்று. இலங்கையை சேர்ந்த பாடகர் ஹயன் முனசிங்க உயிரிழந்திருக்கிறார் என்பதை தாண்டி அவருடைய கடைசி ஆசை, இறுதி ஆசை என்ன என்று கேட்டபொழுது
அவருடைய முன்னாள் காதலி இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அந்த முன்னாள் காதலியை தான் எப்படியாவது சந்திக்க வேண்டும், ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த உருக்கமான ஒரு காணொளியும் சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு அந்த காணொளி போய் சேர்ந்திருக்கின்றது. ஆனாலும் இன்னும் அந்த காதலியை அவர் இறுதியாக பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அவர் ஒரு பாடகர், அவருடைய நண்பர் தான் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் சமூக வலைத்தளங்களில். அவர் இறுதி விருப்பமாக இருக்கிறது இந்த விஷயம்தான். ஏனென்று சொன்னால் சிகிச்சை பெற்று வந்த வார்டிலேயே ஒரு இசை நிகழ்ச்சியையும் நடத்தியிருந்தார். 20 வருஷத்துக்கு முதல் இந்த முன்னாள் காதலி இவரை விட்டு பிரிந்த நிலையில் இன்னுமே அவரை மறக்காமல் இறுதியாக ஒரு தடவையாவது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டும் அந்த இறுதி ஆசை நிறைவேறாமல் போயிருக்கின்றது. அவருடைய இசைக்குழுவை சேர்ந்த வேறு பாடகர்களும் அடுத்த ஜென்மத்திலேயாவது இவர்கள் இருவரும் சேர வேண்டும் என்று சொல்லி ஆழ்ந்த இரங்கல்களையும் கவலைகளையும் வெளியிட்டிருக்கிறார். காப்போத்தா உயர்தர பரீட்சையை, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான நடக்கவுள்ள உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி உத்தரவு மனு பிறப்பிக்கப்பட்ட நிலையில், தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த அடிப்படை உரிமை மனு விசாரணைகளுக்கு எடுக்கப்படாமலே, விசாரணைகள் எதுவும் இல்லாமலே தள்ளி போடப்பட்டிருக்கிறது. கொழும்பு உயர்நீதிமன்றம் தான் இந்த விசாரணையை தள்ளி போட்டிருக்கிறது. முதலாம் தடவையிலையும் 2ஆம் தடவையிலையும் இந்த பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள், அதாவது 5 மாணவர்களால் தான் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உயர்தர பரீட்சையை தயவு செய்து ஒத்திவையுங்கள் என்று சொல்லி கடுவலை பிரதான பேருந்து நிலையத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நின்ற ஒரு அதிநவீன சொகுசு பேருந்து பைக்கில் வந்த இனம் தெரியாத 2 நபர்களால் தீக்கிரையாகி இருக்கின்றது. கடுவலையிலிருந்து மாத்தறைக்கு போகிற ஒரு சொகுசு பேருந்து தான் இந்த பேருந்து தீக்கிரையாகி இருக்கின்றது. இதுக்கு பக்கத்தில் நின்ற ஒரு சாதாரண சேவையில் ஈடுபடுற கடுவலையிலிருந்து கொள்ளுப்பட்டிக்கு பயணம் செய்கிற ஒரு பேருந்தும் சிறிய சிறிய சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறதாகவும், இந்த அதிசொகுசு பேருந்து தீக்கிரையாக்கப்பட்ட பேருந்து முழுவதுமாகவே சேதமடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட தகராறு தான் இந்த தீ வைப்புக்கான பிரதான காரணம் என்று சொல்லி போலீசார் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தெஹிவலை கடவத்த ரோட்டில் தகாநாயக்க மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரியில் அந்த பேக்கரி உரிமையாளரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்த வந்த 2 பேர் தப்பியோடி இருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. காரணம், அந்த இலக்கு வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த துப்பாக்கி இயங்கவில்லை. அத்தோடு அந்த வெதுப்பக உரிமையாளர் இவர்களுடன் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த துப்பாக்கியையும் பறித்து விட்டார். இப்போ இவர்கள் தப்பியோடி விட்டதோடு இவர்களை தேடி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்னுமே வெளிவரையில். அதோட விரிவான விசாரணைகளும் அவர்களை தேடி அதிரடி நடவடிக்கைகளையும் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். அண்மையில் ஈட்டி எறிதலில் இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்த ருமேஷ் தரங்க என்ற இளைஞனுக்கு ஸ்ரீலங்கா ஏர்போர்ஸில் ஒரு தளபதியால் சார்ஜென்ட் பதவிக்கு இவர் உயர்த்தப்பட்ட சம்பவம் இப்பொழுது பதிவாகி இருக்குது. இவருக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் உட்பட பிரதமர் ஹரணி அமரசூரிய உட்பட பலரும் இந்த இளைஞரை பாராட்டியிருந்தார்கள். எங்களோட நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்த தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்த ருமேஷ் தரங்கவுக்கு தங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்த நிலையில் இப்பொழுது இவருக்கு சார்ஜென்ட் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இவருக்கு பணப்பரிசல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு மாத்திரமல்ல, இவரை பயிற்றுவித்த கோச்சுக்கும் நிறைய பணப்பரிசல்களோட பாராட்டுகளும் இப்பொழுது சென்றிருக்கின்றது. காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலே இருந்து ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாமல் ராஜபக்சவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அதுக்கு முதல் இது என்ன விஷயம் என்று சொல்லி பார்க்கலாம். பொலிஸ்மா அதிபருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது, தெருவில் வச்சு இவர் கொலை செய்யப்படலாம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஒரு அமைச்சர் ஒரு ஆள் சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் நாமல் ராஜபக்சவும் இப்போ அவருக்கு சார்பாகவே கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அரசியல்வாதிகளை நம்பி பொலிஸ்மா அதிபர் ஏமாற வேண்டாம் என்று சொல்லியும், கடந்த காலங்களில் பொலிஸ்மா அதிபர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அரசாங்கங்களோட சேர்ந்து இருந்த பொலிஸ்மா அதிபர்களுக்கு என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதால் நீங்களும் அவர்களை நம்பி, அரசியல்வாதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச தெரிவித்ததோட வழமை போலவே அரசாங்கத்தை குறை கூறியிருக்கிறார்.